ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஜாப் வேக்கன்சி பற்றி தான் சொல்ல போகிறேன். நிறைய வேக்கன்சிஸ் வந்துகிட்டே இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா எம்ஓஹெச் நிறைய வேக்கன்சிஸ் ஓப்பனாக இருக்குது. ஸோ அதை பற்றி தான் சொல்ல போகிறேன். ஸோ இப்போ சவுதி அரேபியாவில் பார்த்தீங்கன்னா நிறைய வேக்கன்சி இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய இப்போ ஹோம் கேர் நர்ஸு பிஎஸ்சி நர்சிங் 1 lakh அது யூஏயில் வேக்கன்சி வந்திருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு எங்கெல்லாம் வேக்கன்சி பிஎஸ்சி நர்ஸு சவுதி எம்ஓஹெச் டயாலிசிஸில் வேக்கன்சி வந்துட்டுருக்கு. அதுக்கப்புறம் நிறைய ரெக்யூர்மெண்ட் வந்துகிட்டே இருக்குது. இப்போ ரெக்யூப்டட் ஹாஸ்பிட்டல் சவுதி அரேபியா பிஎஸ்சி அண்ட் டிப்ளமோ கேட்டிருக்காங்க. 1 லட்சத்துக்கு மேலே ப்ரொமோட்ரி பாஸ் பண்ணால் போதும். ஃபீமேல் கேண்டிடேட் தான் கேட்டிருக்காங்க. அட்டெண்ட் இன்டர்வியூ த்ரோ ஆன்லைன் டுமாரோன்னு சொல்லியிருக்காங்க. நிறைய வேக்கன்சிஸ் வந்துட்டுருக்கு. ட்ரை பண்ணுங்கள். எம்ஓஹெச்சஸும் சரி, அதுக்கப்புறம் ப்ரைவேட் வேக்கன்சிஸும் நிறைய இருக்குது. ஏஜ் லிமிட் மோர் தென் 30 years 35 தான் கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னொரு இதில் பார்த்தீங்கன்னா 40 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. ஆனால் 35 தான் ஏஜ் லிமிட்டு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இண்டஸ்ட்ரியல் மேல் நர்ஸ் வேக்கன்சி அவைலபிள் டு சவுதி மேல் கேண்டிடேட் வித்தின் 3 years எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப்டர் ரிஜிஸ்ட்ரேஷன் கேன் அப்ளை வித்தவுட் டேட் ஆஃப் லா அண்ட் ப்ரொமோட்டரின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் ஒமன் கவர்மெண்ட்டும் இப்போ வேக்கன்சிஸ் வந்துட்டே இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாலி கிளினிக்கில் ரியாத்தில் வேக்கன்சி இருக்குது. 2 to 3 years எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலே போதும்னு சொல்லியிருக்காங்க. அது 4000 ரியாலு. நிறைய வேக்கன்சிஸ் வந்துகிட்டே இருக்குது. ட்ரை பண்ணுங்கள். நர்சஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா முடிச்சுட்டு நம்ம ஊரில் பார்த்திங்கன்னா சேலரி குறவாக தான் இருக்கும். ஸோ இங்கே அதாவது ஒரு ஏஜ் இருக்குது பார்த்திங்களா. இப்போ நான்லாம் பார்த்திங்கன்னா பாப்பா பிறந்ததுக்கப்புறம் அவள் கொஞ்சம் வளர்ந்ததுக்கப்புறம் தான் நான் சூஸ் பண்ணி வந்தேன். நமக்கு படித்து முடிச்சுட்டு ஒரு 2 years எக்ஸ்பீரியன்ஸோடு இங்கே செட்டில் ஆகி நம்ம அதுக்கப்புறம் ஊரில் போயிட்டு செட்டில் பண்ணலாம். இப்போ நான் பார்த்திங்கன்னா எம்எஸ்சி முடிச்சாச்சு. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஊரில் போயிட்டு டீச்சிங் லைன் தான். அப்போது நம்மளாம் லேட்டாக என்ன பண்ணுறோம். நான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை பற்றி பார்த்திங்கன்னா நான் எல்லாமே லேட் பிக்கப்பாக இருக்குது. என்னென்னா எல்லாமே எப்படி சொல்கிறது, என்ன மாதிரி சொல்கிறது நான் அதாவது இப்போ உள்ள பிள்ளைங்கள்லாம் எப்படின்னா படித்து முடிச்சோன்னா 1 year வேக்கன்சி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்த உடனே வேக்கன்சி பார்த்துட்டு வராங்க. நாங்கள்லாம் அப்படி இல்லை. நான் 2008 பேட்ச். அப்போ என்னென்னா ஒரு விவரம் ஒன்றும் தெரியலை. யாரும் நமக்கு கைட் பண்ணுறதுக்கு ஆள் இல்லை. ஸோ யாருக்கெல்லாம் கைடு வேணும் அப்படின்னா என்ன மாதிரி நிறைய பேர்த்துக்கு வேணும். என்ன மாதிரி இப்படி கொஞ்சம் வயசானதுக்கப்புறம் தான் நம்ம அதாவது 35க்கு மேலே தான் நம்ம ட்ரை பண்ணவே தோணும். அதை நான் சொல்கிறேங்க. அந்த மாதிரி தப்பு பண்ணாதீங்க. படித்து முடிச்சோடனே ஒரு வருஷம் இல்லை 2 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிஃபிகேட் வாங்குங்க. டேட் ஆஃப் லோ எல்லாம் பண்ணிவிட்டு நல்ல ஒரு வேக்கன்சிஸ் வரும்போது போயிருங்க. மேக்ஸிமம் எம்ஓஹெச்சில் கேர பாருங்கள். ஒரு 5 வருஷம் இருங்க, ஏர்ன் பண்ணுங்கள். ஊரில் செட்டில் ஆகுப்பாங்க. என்றைக்குமே நம்மளோட தாய்நாடு தான் நமக்கு முக்கியம். நம்ம எந்த ஊரில் போய் இருந்தாலுமே நம்மளோட தாய்நாடு மாதிரி வரவே செய்யாது. நம்ம ஊர் அதாவது நான் பெருமையாக சொல்கிறது எங்கள் நாகர்கோயில்னாலே அங்கே உள்ள மண் வாசனை அந்த விவசாயம் இருக்குது பார்த்தீங்களா. அதோட நம்ம அப்படியே பஸ்ஸில் வரும்போதே பார்க்கணும். அந்த சைடு வழியாக வரும்போது அந்த தென்றல் காற்று, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்ல இந்த நெல் பயிர் இருக்குது பார்த்தீங்களா, அதோட ஸ்மெல்லு, ஆஹாஹா, இதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், மிஸ் பண்ணுறேன். ஸோ சீக்கிரமாக நம்ம செட்டில் ஆகிட்டு அதுக்கப்புறம் ஊரோடு ஒத்து வாழுன்னு சொல்லுவாங்கள்ல, ஊரில் போய் செட்டில் ஆகிக்க பார்க்கணும். ஸோ அதனால நிறைய வேக்கன்சி வருது. ட்ரை பண்ணுங்கள். தெரியாதவங்கெல்லாம் கேளுங்க, நான் சொல்கிறேன். ஏஜென்ட் நம்பர் கூட தாரேன், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இன்னொரு இதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனோடு நான் உங்களை சந்திக்க வரேன். பாய் பாய்.